சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வமானது தன்னுடைய காலில் வெந்நீர் ஊற்றியது போல உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி உன்னுடைய குலதெய்வம் உன்னிடம் சொல்ல துடிக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கை சம்பந்தமானதாக இருக்கும் பொழுது, அதை இந்த சாயப்பா உன்னிடம் சொல்லாமல் செல்ல முடியுமா? உடனடியாக உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை சந்திக்கின்ற சில விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருவனுடைய மனதிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி விடுகிறது. பல வேதனைகளையும், துன்பங்களையும் அது கொடுத்து விடுகிறது. சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் தடுத்து நிறுத்துகிறது. இப்படியாக ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம், உனக்கு இந்த சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நிலையான ஒன்றை சரியாக உணர்த்தும் என்பதை புரிந்து கொள். உன் குலதெய்வம் காலில் வெந்நீர் ஊற்றியது போல ஓடி வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? காலில் வெந்நீர் ஊற்றினால் எவ்வளவு சுடும்? நாம் படபடவென்று அந்த இடத்தை விட்டு ஓடி நிற்போம் அல்லவா? அதுபோல உனக்கு இருக்கின்ற பிரச்சனை அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தால் நிச்சயமாக உன் குலதெய்வம் அவசரமாக உன்னை தேடி வருவது உண்மைதானே? இவர்கள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று நினைப்பது உண்மைதானே? அதனால் இதனை என்னவென்று என் குழந்தை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் உனக்கு சரியில்லை. நிச்சயமாக இதற்காக வருத்தப்படாதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கிறது. நிச்சயமாக என் குழந்தை, யாரோ ஒருவருக்கு நீ செய்த உதவிகள் இன்று உன் வாழ்க்கையில் யாரோ ஒருவரின் மூலமாக தெய்வமே அவர்களை அனுப்பி உனக்கு வாழ்க்கை நல்லதை செய்ய காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. பாறைகளின் இடுக்குகளில் தாவரங்கள் வளர்கிறது என்றால் அதற்கு பெயர் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை. தேன் கூட்டில் இனிப்பது தேன் கிடையாது, அந்த தேனியினுடைய உழைப்பு. கூட்டை பிளந்து வெளியே வருவது குஞ்சுகள் மட்டுமல்ல, அது அந்த குஞ்சுகளினுடைய விடாமுயற்சி என்பதை மறக்கக்கூடாது. பணம் பணம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவன் அவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான், அடுத்தவர்களையும் நிம்மதியாக வாழ விட மாட்டான் என்பது தானே உண்மை. உன் சாயப்பா நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் சரி, இனி நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் என் குழந்தையை நீ நிச்சயமாக மனநிறைவோடு வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து நாம் கலங்கி கொண்டிருப்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்ற எண்ணம் கொண்டு நீ சரியான ஒவ்வொரு நிலையையும் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த விஷயங்களை நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் பல ஆச்சரியங்களை சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் மற்றவர்களின் கையை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்காமல் நமக்கான ஒன்றை நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. எத்தனையோ விஷயங்கள் நம்மை சுற்றி நடக்கிறது. இதனை நீ என்னவென்று உணர்ந்து பார்த்திருக்கின்றாயா? எத்தனை விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து நம் வாழ்க்கையை அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஆனால் இதை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் இதைவிட அதிகமான சோதனையும் வேதனையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலரை நீ கண்டால் புரியும். நாம் அனுபவிப்பது எல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை என்று, நாம் அனுபவிப்பது எல்லாம் ஒரு துன்பமே இல்லை என்று. நிச்சயமாக உனக்கு மற்றவர்களின் வேதனைகளை காணும் பொழுது புரிய வரும். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் குழந்தைக்கு சில விஷயங்களை கணக்கில் கொண்டு நீ என்னவென்று யோசிக்கும் பொழுது அவை எல்லாமே உனக்கான ஒரு புரிதலை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனையோ நிமிடங்கள் உனக்கு மனதில் ஒரு விதமான பதற்றத்தை கொடுத்திருக்கலாம். மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களை கண்டு வேதனைகளை கொடுத்திருக்கலாம். யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று எண்ணாமல் எப்பொழுதும்
வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக எல்லா கெடுதல்களும் தானாகவே அவர்களை போய் சேர்ந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. அது நேரடியாக இல்லை என்றாலும் வேறு நபர்கள் மூலமாக நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையிலும் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் சரியாகவே உன்னை வழிநடத்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. நாம் நினைத்தது கூட இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நீ நினைத்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. மேலும் பல வெற்றிகளை கொண்டு உன்னை வழிநடத்தும் என்பதுதான் உண்மை. இது எல்லாமுமாக என் குழந்தைக்கு இந்த அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உணரத்தான் வேண்டும். காரணம் இல்லாமல் எதையும் எண்ணி என் குழந்தை நீ கலங்கி விடாதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உன்னை இன்னமும் முழுமைப்படுத்த வேண்டும். உன்னோடு நான் வருகிறேன் என்ற விஷயம் இனி எப்பொழுதும் உன்னை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாமுமாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, ஒருவருக்குள் திறமை இருக்கிறது என்றால் அந்த திறமையை கொண்டு எதையும் தன்னால் சாதிக்க முடியும் என்பதை நீ நம்ப வேண்டும். இந்த திறமையை கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் முழுமையாக பெற முடியும் என்பதை நம்ப வேண்டும். முடியாத காரியங்கள் பல இங்கு இருந்திருந்தாலும் சரி, இனி நம்மால் முடித்து கூறிய சில விஷயங்களை நாம் முன் நின்று செயல்படுத்த வேண்டும் என்பதை நீ நம்ப வேண்டும். நீ நினைத்தால் இங்கு எதுவுமே சாத்தியம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனது நினைக்கின்ற சில விஷயங்களை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் ஒருவருக்கு கொடுக்கும் தெரியுமா? பிறந்த குழந்தையை தூக்கி எறிகின்ற மனம் கொண்டவர்கள் இங்கு இருக்கிறார்கள். பச்சிலம் குழந்தை என்று கூட பார்க்காமல் அந்த குழந்தையை தூக்கி வீசி விடுவார்கள். அடுத்த நிலை கொஞ்சம் வயது வந்தவுடன் அந்த குழந்தைகளை நற்றாற்றில் விட்டு செல்வார்கள். இடம் தெரியாத இடத்தில், பெயர் தெரியாத இடத்தில் அவர்களுக்கு தொந்தரவு என்றவுடன் விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி வளரும் என்று சற்று சிந்தித்து பாருங்களேன். இவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி மாறும்? அதுபோல இயற்கை பேரழிவுகளால் இந்த உலகத்தை விட்டு செல்கின்றவர்கள், அதுபோன்று தன் குடும்பத்தை இழந்து தவிக்கின்ற குழந்தைகள் என்று இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய குழந்தைகளும் பிள்ளைகளும் இங்கு இருக்கத்தானே செய்கிறார்கள். இவர்களை எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு நடந்தது எல்லாம் ஒரு விஷயமாகவே நமக்கு தோன்றாது. இவர்களை எல்லாம் காணும்பொழுது நம் வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாமும் நாம் நிச்சயமாக கலங்கிவிடக்கூடிய ஒரு விஷயமாகவே இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு துணை இருக்கும் இந்த வாழ்க்கை முழுக்க உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் கொஞ்சம் அனுசரணையோடு நீ பார்க்க தொடங்கு. கொஞ்சம் கருணையோடு கவனிக்க தொடங்கு. அப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நல்லதை நடத்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. அழுகிய பழங்கள் அழுகிய பழங்கள் தானாகவே கீழே விழும். அதுபோலத்தான் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கு தானாகவே கெடுதல் நேரும். அதுவும் வேறு நபர்கள் மூலமாக தானாகவே அந்த கெடுதல் அவர்களுக்கு வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. என்னவாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். இனி எவ்வளவுதான் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து உன்னை காயப்படுத்துவதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து என் குழந்தை நீ மீண்டு வர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா நிற்கும்பொழுது உன் வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை உணர்ந்து என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சரியான விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு என் குழந்தை நீ வாழ வேண்டும் என்பதையும் மறக்காதே. எதையுமே நாம் யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மிக சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ உணர வேண்டும். மிக சரியான வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாய் அப்பா நான் இருக்கும்பொழுது எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். உன் அப்பா நான் இருக்கும்பொழுது நீ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். எல்லாம் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே. உன் அப்பா இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கவலை
கொண்டு இருந்தால் நிச்சயமாக உன் அப்பா உன்னோடு இருப்பதில் எந்தவித பலனும் இல்லை என்பதில் நீ புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.